எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். கிராமங்களிலே இந்த தயிர் கடைகிற அனுபவத்தை நம்மில் பலர் பார்த்திருப்போம். ரொம்ப அது ஒரு அழகான இசையா இருக்குங்க. இப்போ எல்லாம் கிராமங்கள் மாறிடுச்சு இல்லையா? எல்லாருமே யாரும் வீட்டுல எல்லாம் தயிர் கடையிறது இல்லை, அதை தயாரிப்பதில்லை. எல்லாருமே கடையில நம்ம வாங்கி ரெடிமேடா வாங்குறோம். ஆனா நிறைய மாடுகள் கால்நடைகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் மிகப்பெரிய செல்வந்தர் அந்த காலத்துல இருந்தாங்களாம். இந்த சங்க இலக்கியங்கள்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையில இந்த சூரியன் உதயமாகும் போது அழகான அந்த பூபாலை இசைக்கப்படும். அப்போ பறவைகளால் தங்களுடைய கூட்டிலிருந்து வெளியே அழகான குரல் ஒளி எழுப்பி அழகா பாட்டெல்லாம் பாடும். இந்த சூழல்ல ஒவ்வொரு வீட்லயும் தயிர் கடைவாங்க, மத்த வச்சு கடைவாங்க. அப்ப அந்த தயிரை என்ன செய்யணும், பானையில போட்டு அங்க ஒரு கயிறை கட்டி என்ன பண்ண மத்து இப்படி முன்ன பின்ன போய் வரும், மேல போய் கீழே வரும், மேல போய் கீழே வரும். இப்படிதான் கடைவாங்க. எல்லா வீட்லயும் இந்த தயிர் கடைகிற அந்த ஓசை இசையா மாறும். அவ பறவைகளுடைய ஒலி எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அப்ப அந்த தயிர் கடையும் பொழுது மேலையும் கீழையும் போய் வரும், வெண்ணெய் அப்படியே மேல திரண்டு வரும். அவ எவ்வளவு அழுத்தி கடையிறாங்களோ, வேகமாய் கடையிறாங்களோ, போர்ஸ் இருக்கோ அவ்வளவு அந்த அளவுக்கு வெண்ணெய் மேலே திரண்டு வரும். அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளம் எப்பவுமே இருக்குங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில உயர்வே இருக்காது, கொஞ்சம் தாழ்வு இருக்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில பள்ளத்திற்கு நம்ம ஒரு நாள் மேன்மையான நிலையில வரக்கூடிய வாழ்வும் இருக்கும். அப்ப இரண்டு பக்கமும் நம்முடைய வாழ்க்கையில போயிருக்கும். ஆனால் இந்த நேரத்துல இந்த தயிர் கடைவு எப்படி வெண்ணெய் வருகிறதோ அது போல நாமும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் போது நமக்கு நிறைவான அருளை ஆண்டவர் வெண்ணெய் போல திரண்ட ஆசையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் இருக்கு இல்லையா? ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், உயிர் வாழணும். அப்போ இந்த உலகத்துல ஆன்மீக ரீதியாய் நம்ம வாழணும், ஆத்மா பிழைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஜபம் அவசியமா இருக்கு, இறை வேண்டல் அவசியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு மன்றாட்டுகிற அவசியமா இருக்குது. இதுதான் நமக்கு இந்த உலகத்தை உயிர் வாழ்வதற்கு ஆன்மீக உணவாக இருக்கிறது. ஆகவே என்னாலும் இறை வேண்டலிலே மன்றாட்டுகளிலே நாம் நிலைத்திருப்போமா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை காத்தருள்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.